படத்தினுடைய கதாநாயகி அதாவது கீர்த்தி சுரேஷ் கயல்விழி பாண்டியனானா இவங்க வள்ளுவன்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மதராஸ் வங்கியில ஊழியரா இருக்காங்க. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராளியா இருக்கிற இவங்க கா பாண்டியன் அப்படின்ற ஒரு ஆண் பெயரோட அடையாளத்துல புரட்சிகரமான கதைகள் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராகவும் இருக்காங்க. கயல்விழியோட தாத்தாவுக்கு புற்றுநோய் அப்படின்றது தெரிய வர கயல்விழி உடனடியா திருமணம் செஞ்சுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த சூழ்நிலையில தன்னுடைய கருத்துக்கும் சிந்தனைக்கும் ஓரளவு ஒத்துப்போகக்கூடிய தமிழ்ச்செல்வனை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயல்விழி முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவு சரியானதா, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, அதை கயல்விழி எப்படி சமாளிச்சாங்க அப்படின்றத கொஞ்சம் காமெடி கலந்து சொல்லியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரகுதாத்தா. டெக்னிக்கலா படத்தை ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. மியூசிக்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாம்ப்பா அப்படின்னு தோண வைக்கிறாங்க. கதையா கேட்கும்போது ரொம்ப சிம்பிளா ஒரு நல்ல ஃபீல் குட் டிராமாவா வந்திருக்கக்கூடிய இந்த ரகுதாத்தா எங்க சறுக்குனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்தினுடைய வசனங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு ஓகேப்பா நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி போயிட்டாலுமே கூட செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளேவை பயங்கரமா சொதப்பிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்கலாம். ஸோ ஓவரால் ரகுதாத்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரைக்கதையிலையும் வசனத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா படத்துல ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை தர்பாரை நடத்தி ஒரு நல்ல ஃபீல் குட் திரைப்படமா ஒரு புறக்கணிக்க முடியாத வெற்றியை இந்த ரகுதாத்தா பெற்றிருப்பாரு.